சில நேரம் நம்ம வாழ்க்கைய மாற்றுது நாம் இழந்த ஒரு வாய்ப்பு தான். ஒரு அம்மா, சாதாரண குடும்பம், ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மாத சம்பளம் வந்தா வீட்டு செலவு ஓடுது. ஆனா அவங்க மனசுல எப்பவும் ஒரு கவலை. என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும். அதுக்காக அவங்க தங்களோட கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்தாங்க. ஆனா ஒரு நாள் அவங்கள ஆபீஸ்க்கு அழைச்சாங்க. வயசாகிடுச்சு, நீங்க வேலை விட்டு விடுங்க. அந்த ஒரு நிமிஷம் அவங்க வாழ்க்கையே நின்ற மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்தாங்க, யாரிடமும் பேசல. அந்த இரவு அவங்க தூங்கவே இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? அடுத்த நாள் ஒரு விஷயம் அவங்க கவனிச்சாங்க. அதே ஆபீஸ்ல மதிய நேரம் வந்தா எல்லாரும் லஞ்சுக்கு கஷ்டப்படுறாங்க. யாருக்கு டைம் இல்ல, யாருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல. அங்கதான் ஒரு ஐடியா வந்துச்சு. நான் சமைச்சு கொடுத்தா? சில நாட்கள் கழித்து பிஎஃப் பணம் கைக்கு வந்தது. அந்த பணம் சாப்பிட்டு வாழலாம். ஆனா அவங்க முடிவு வேற மாதிரி. சாப்பிட்டா முடியும், பயன்படுத்தினா வளரும். அந்த பிஎஃப் பணத்துல சின்ன முதலீடு பண்ணாங்க. கேஸ் ஸ்டவ் வாங்கினாங்க, வெசல்ஸ் வாங்கினாங்க, லஞ்ச் பாக்ஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கினாங்க. காலை 5 மணிக்கு எழுந்து சமையல் ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் 5 லஞ்ச் பாக்ஸ் மட்டும் அதே ஆபீஸ்ல கொடுத்தாங்க. முதல் நாள் இன்கம் 300 ரூபாய். அது பெரிய அமௌண்ட் இல்ல, ஆனா அது ஒரு ஆரம்பம். அடுத்த நாள் 10 ஆர்டர்ஸ், ஒரு வாரம் 20 கஸ்டமர்ஸ். அம்மா ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. குவாலிட்டி, கிளென்லினஸ், டைம் டெலிவரி. அதான் ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அதே ஆபீஸ்ல இருந்த பணியாளர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பர்த்டே, என்கேஜ்மெண்ட், பிறகு திருமண நிகழ்ச்சிகள். அங்க இருந்து சின்ன பிசினஸ் பெரிய கேட்டரிங்கா மாறுச்சு. அம்மா ஒரு ரூல் வைத்தாங்க. இன்கம் வந்தா 50% வீட்டு செலவு, 30% சேமிப்பு, 20% பிசினஸ். சேமிப்பு பணம் எந்த காரணத்துக்கும் எடுக்கவே மாட்டாங்க. ஒரு மாதம் 8000 ரூபாய் சேமிப்பு, 3 மாதம் 25,000 ரூபாய். அந்த பணத்துல செகண்ட் ஸ்டவ் வாங்கினாங்க, ஒரு ஹெல்ப்பர் வைத்தாங்க, கஸ்டமர்ஸ் 50, பிறகு 100. ஒரு நாள் அதே ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது. கேட்டரிங் கான்ட்ராக்ட் வேணும். அந்த நாள் வேலை போன இடமே பிசினஸ் வந்த இடமாயிடுச்சு. பையன் கேட்டான், அம்மா சீக்ரெட் என்ன? அம்மா சிரிச்சாங்க. வேலை போனது லாஸ் இல்லடா, அது ஒரு சிக்னல். நீ கவனிச்சா ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சேமிப்பு இருந்தா தான் அந்த வாய்ப்பை பிடிக்க முடியும். இதுதான் நம்ம வாழ்க்கைய மாற்றிய மணி சீக்ரெட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர்